இன்னைக்கு வீடியோல நம்ம பெஸ்ட் எலக்ட்ரிக் வெஜிடபிள் சாப்பர் தான் பார்க்க போறோங்க. இந்த வீடியோல டெமோவோடவும் காட்ட போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் அதோட ரேட்டு, அது என்ன மோட்டர் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு அது எப்படி கட் பண்றதுங்கிறத டீட்டெயிலா இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதை பத்தின டீட்டெயில் வீடியோவா இது இருக்கும். இந்த வெஜிடபிள் சாப்பர்ல நம்ம பாத்தீங்கன்னா வெஜிடபிள் மட்டும் இல்லாம சப்பாத்தி கூட பிணைஞ்சுக்கலாம். கேரட் தோசை, பீட்ரூட் சப்பாத்தி நம்ம போட்டுக்கலாம். பிளேடு ரொம்ப ஷார்ப்பா 5 பிளேட்ஸ் கொடுத்திருப்பாங்க. டெமோவோட பார்க்கலாம் வாங்க. தோசை, ஆனியன் தோசை இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சாப்பர் காய்கறி வெட்டுறதுக்கு மட்டும் இல்லாம பீட்ரூட் சப்பாத்தி, கேரட் சப்பாத்தியும் போட்டுக்கலாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் மீடியா. மாஸ் மீடியால இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா விடெக் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கோங்க. ஏன் பின்னாடி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இதை பத்தின டீடைல்ஸ் தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு மிக்ஸி மாதிரி இருக்கும். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ற சாப்பர் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. சாப்பர் எதுக்கு நம்ம வாங்கணும்? அதெல்லாம் 150 ரூபாய்க்கு மீசோலயே கையில இழுத்து விடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறது உண்டு. அது நானும் வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன். ஆனா அது எவ்வளவு நாள் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. பட் அது நீங்க எப்படி யூஸ் பண்ண முடியும்? ஒரு 2 வெங்காயம் போட முடியும், 2 தக்காளி போட முடியும், மேக்சிமம் அதுதான் போட முடியும். பட் நான் இப்ப சொல்ல போற சாப்பர் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது ஹோமுக்கு யூஸ் ஆகும். கமர்ஷியல் பர்பஸ்ஸா யூஸ் பண்றவங்களுக்கும் கண்டிப்பா யூஸ் ஆகும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நாங்க நேர்ல இதெல்லாம் வாங்கவா முடியும் அப்படின்னா நீங்க ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இங்க ஆன்லைனும் அவைலபிளா இருக்கு. சோ சாப்பருங்கும் போது பொதுவா நான் ஏன் இந்த சாப்பரை வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான பெஸ்டான ஒரு 3 ரீசன் சொல்றேன். இப்ப நம்ம வீட்டுல ஃபேமிலிலேயே 4 பேர் இருந்தாலும் 4 பேரும் 4 விதமா தான் சாப்பிடுறாங்க. ஒருத்தங்க தோசை கேக்குறாங்க, ஒருத்தங்க சப்பாத்தி கேக்குறாங்க, ஒருத்தங்க ஆனியன் தோசை கேக்குறாங்க, எனக்கு சப்பாத்தியே டிஃப்ரெண்டா போட்டு கூட கேக்குறாங்க. அந்த மாதிரி இப்ப இருக்கிற இது சிச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பர் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு, நம்ம பிரியாணி போடுறோம், இல்ல பச்சடிக்காக செய்யறோம், எதுக்கா இருந்தாலுமே ஆனியன் நம்ம பல்கா வெட்ட வேண்டியதா வரும். அதுக்கும் பாத்தீங்கன்னா இது யூஸ் ஆகும். இல்ல நீங்க கமர்சியலா பாத்தீங்கன்னா பானிபூரி கடை வச்சிருக்கேன், அந்த மாதிரி உங்களுக்கு கமர்சியலா இல்ல, என் வீட்டுல 10 பேர் இருக்காங்கங்க, சப்பாத்தி சுடணும்னாலே ஒருத்தருக்கு 4ன்னு போட்டா கூட 40 சப்பாத்தி ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க கமர்ஷியலாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹோமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சைசஸும் இருக்கு. அதாவது 2 kg, உங்களுக்கு 5, 6, 10 அந்த மாதிரி உங்களோட கமர்ஷியல் பர்பஸ்க்காக நீங்க வாங்கணும்னா இந்த 10 kg யூஸ் பண்ணிக்கலாம், இந்த 6 kg யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வீட்டுக்கு சின்னதா ஒரு மிக்ஸி வைக்கிற மாதிரி இடத்துல எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 2 kg யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 5 kg பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ரொம்பவே ஸ்பேஸ் அடைக்காது. அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பேஸ் அடைக்காத மாதிரி அடாப்டா இருக்கும். சோ இவ்வளவு சொல்றீங்க, இதோட பட்ஜெட் அதிகமா இருக்குமானா சத்தியமா இல்ல, பட்ஜெட்டும் கம்மி தான். ரேட்டும் உங்களுக்கு சொல்றேன், அது வரைக்கும் நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதோட பர்பஸ் எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கறதும் சொல்லிடுறேன். இதுல என்னென்ன இப்ப நம்ம வாங்கியிருக்கோம், இந்த மோட்டர் எல்லாம் எவ்வளவு நாளுங்க யூஸ் ஆக போகுது, வாங்கிட்டு நம்ம மூலையில தான் போடணும் அப்படிங்கிறது மாதிரி இல்ல. இதுல பாத்தீங்கன்னா மோட்டர் இதுலதான் உங்களுக்கு இருக்கு. இது காப்பர் மோட்டர் தான் உங்களுக்கு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த காடி நீங்க இதை 2 ஹேண்டில் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இந்த காடியை ஈஸியா நீங்க பாத்தீங்கன்னா இப்படி ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்குள்ள பாக்கும்போது இதெல்லாம் பாருங்க, ஒரு சின்ன பவுல் மாதிரி உங்களுக்கு ஈஸியா நீங்க வாஷ் பண்றதுக்கு அடாப்ட் ஆகுற மாதிரி இருக்கு. இது சின்ன சைஸா இருந்தாலும் அப்படிதான், பெரிய சைஸா இருந்தாலும் சரிதான், மேக்சிமம் சைஸா இருந்தாலும் சரிதான். இப்ப இதுல இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டியே எப்படின்னா, உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னாலும் சாப் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க மீடியமா ஒரு கேரட்டா ஒரு வெங்காயம் மீடியமா கட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம், ரொம்ப ஸ்மால் சைஸ் கட் பண்ணணும்னா கட் பண்ணி, இல்ல பெரிய சைஸா வேணும் அப்படின்னாலும் நீங்க பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லாம இதுல பிளேடு பாருங்க, நல்லா ஒரு ஸ்டெயின்லைன் ஸ்டீல்ல ஷார்ப்பாவே கொடுத்திருக்காங்க. இது 2 kg கெப்பாசிட்டி இருக்கிறது தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா நீங்க சாப்பர் வாங்குறீங்க, வீட்டுல ஒரு 150, 200 அந்த ரேஞ்சுக்கு சாப்பர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷன் தான் சொல்லுவேன். ஏன்னா இது பாத்தீங்கன்னா நல்லா லைஃப் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா வீட்லயே ஒருத்தங்க சடனா ஆனியன் தோசை கேக்குறாங்க, ஆம்லேட் கேக்குறாங்க, அதுக்கு ஒரு 2 வெங்காயத்தை வெட்டணும் அப்படின்னாலும் நீங்க இதுல போட்டு பண்ணிக்கலாம். இல்ல ஒரு 2-3 பேருக்கு சப்பாத்தி நீங்க பணையணும் அப்படின்னாலும் பணிஞ்சுக்கலாம். இன்னொன்னு, குழந்தைங்க பீட்ரூட் காய்கறி சாப்பிடாத குழந்தைகளா இப்ப இருக்கிற குழந்தைங்க மோஸ்ட்லி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் தான் விரும்புறாங்க. அப்படி இருக்கிற குழந்தைகளுக்கு காய்கறி கொடுத்து பழக்கணும் அப்படின்னா அவங்க காய்கறி சாப்பிடுறாங்கிறது அவங்களுக்கே தெரியாம இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்க சப்பாத்தி இந்த பவுல நீங்க சப்பாத்தி போட்டுட்டு, இதுக்கான வீடியோவும் உங்களுக்கு நான் ஆட் பண்றேங்க. இதுல நீங்க சப்பாத்தி மாவு போட்டு இதுக்குள்ளேயே கேரட்டை நீங்க போட்டு
கேரட் சப்பாத்தி ஆர் பீட்ரூட் சப்பாத்தி ஆர் வெங்காயத்தாள் இருக்கு பாத்தீங்களா, அதுல சப்பாத்தி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ல. இப்ப பீட்ரூட்னா ரெட் கலர்ல, வெங்காயத்தாள்லாம் உங்களுக்கு கிரீன் கலர்ல, கேரட்னா ஆரஞ்சு கலர்ல, சப்பாத்தி ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கும்போது குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுல நம்ம காய்கறி தான் ஆட் பண்ணிருக்கோங்கிறதும் அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி டைப்ல இது ரொம்பவே குவாலிட்டியா இருக்கு. சரி, இவ்வளவுதான். இப்ப நீங்க இதுல போடுறீங்க அப்படின்னா இதுல சப்பாத்தியும் பிணைஞ்சுக்கலாம், காய்கறியும் வெட்டிக்கலாம். இதே உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் தான் சேம் இந்த இதுலயுமே வருது. பட் மிஷினோட கெப்பாசிட்டி மட்டும் உங்களுக்கு வந்து வேற. இப்ப நீங்க பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா 2 kg இருக்கிறது. இது ஈஸியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிளக்ல மாட்டிட்டு இதை பிரஸ் பண்ணாலே போதும். இதுக்கான வீடியோ உங்களுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே ஆட் பண்றேன். இது வந்து 2 kg அப்படிங்கும் போது இதோட ரேட் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1500 தாங்க வருது. இதுலயே உங்களுக்கு வந்து பாருங்க, இதுலயே உங்களுக்கு காப்பர் மோட்டர் தான் கொடுத்திருக்காங்க. இந்த காடியுமே ஈஸியா இந்த 2 இடத்துல இப்படி நான் இங்க வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாலே போதும். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதுல பாத்தீங்கன்னா 2 ஸ்விட்ச் மாதிரி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதை வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் பண்ணி நீங்க வந்து வெங்காயம் ஆர் கேரட் ஆர் பீட்ரூட் இல்ல எனி அதர் காய்கறி, நீங்க என்ன காய்கறிகள் வெட்டணும்னாலும் இதுல வெட்டிக்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டுல ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலி அப்படின்னா இது இல்லாட்டி இது, நீங்க 2 கிலோ இல்லாட்டி இந்த 5 கிலோ இதை நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா உங்களுக்கு அடாப்டாவும் இருக்கும், உங்களுக்கு இந்த உங்களுக்கு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஈஸியாவும் இருக்கும். எந்த காய்கறி இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் இருக்கிற ஃபேமிலினா காய்கறி கம்மியா தான் வெட்டுவோம். இதுவே வந்து 6 பேர் 10 பேருங்கும் போது காய்கறி வந்து ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வெட்டணும்னா ஈஸியா இதுல கட் பண்ணி போட்டுடலாம். இதுல இருக்கிறது வந்து இப்ப நம்ம கையில வெட்டுற மாதிரி காய்கறி வெட்டுமா அப்படின்னு கேட்டா கையில வெட்டுற மாதிரி வெட்டாது, கையில நம்ம தான் வெட்டுறோம். ஆனா இது வந்து மிஷின் அப்படிங்கறதுனால நீங்க தான் அதை டிசைட் பண்ணிக்கணும். இந்த சுவிட்ச் பிரஸ் பண்ணும்போது நீங்க ரொம்ப நேரம் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப பொடிப்பொடியா ஆயிரும். இதுவே வந்து மீடியமா வேணும்னா நீங்க ஸ்டார்டிங் ஒரு 2 or 3 பிரஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணி இதுல ஓபன் பண்ணி நீங்க பாத்துட்டு இன்னும் உங்களுக்கு வந்து ஸ்மாலா வேணும் அப்படின்னா மறுபடியும் பிரஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி நீங்க தான் அதை வந்து டிசைட் பண்ணிக்கணும். சோ அதுதான் வந்து இதுல இருக்கிற இது. இப்ப நம்ம கையில வெட்டும் போது ஒரே ஷேப்ல வெட்டுவோம், இதுல வெட்டும் போது ஷேப் வந்து மாறிடும். பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா காய்கறி வந்து நம்ம எப்படியா இருந்தாலும் நம்ம எடுத்துக்க தானே போறோம். சோ அதுக்கு வந்து நம்மளுக்கு வெட்டி நம்ம சமைக்கிறதுக்கான நேரம் வந்து மிச்சமாகும். ஈஸியா நம்ம வெட்டிக்கலாம் குவான்டிட்டி அதிகமா இருக்கும்போது 2 கிலோ 3 கிலோங்கும் போது. சோ இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது 1500ங்க. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2500. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது 6 கிலோ இருக்கிறது. சோ அதுல இருந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. இப்ப இதெல்லாம் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம பானிபூரி வச்சிருக்கோம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கும், நம்ம வீட்டுல ஒரு 10 பேர் 15 பேர் இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கா இருந்தாலும் சப்பாத்தி பிணையறக்கா இருந்தாலும் காய்கறி வெட்டுறக்கா இருந்தாலும், இப்ப வயசானவங்க இருப்பாங்க அவங்களால வந்து ரொம்ப மென்னு சாப்பிட முடியாது, காய்கறி எல்லாம் ரொம்ப பொடுசா வேணும் அப்படின்னாலும் இந்த சாப்பர் வந்து நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ மைனூட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை கட் பண்ணி கொடுக்குது. சோ இதுலயுமே சேம் உங்களுக்கு வந்து காப்பர் மோட்டர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க இந்த சாப்பர்ல எது எடுத்துட்டாலும் உங்களுக்கு காப்பர் மோட்டர் தான் இருக்குங்க. சேம் அதே மாதிரியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காடியில வந்து 2 இடத்துல நீங்க பிரஸ் பண்ணி லாக் பண்ற மாதிரி இருக்கும். சேம் இதுலயே பாருங்க, இந்த பிளேடு வந்து நல்லாவே ஷார்ப்பா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பிளேடு மட்டும் நீங்க வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா வாஷ் பண்ணுங்க, ஏன்னா இது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஏன்னா காய்கறி எல்லாம் நம்ம நிறைய போட்டு வெட்டுறதுக்கு தகுந்த மாதிரி ஷார்ப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாவே கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 கிலோ இருக்கிறதுங்க. இதோட ரேட் வந்து உங்களுக்கு 3000 rupees வருது. இப்ப நான் வந்து இங்க வந்து எடுத்துக்கிறீங்க, நீங்க வந்து விடெக்ல வந்து கோயம்புத்தூர்ல வந்து டைரக்டா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் டீடைல் லொகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க, நீங்க டைரக்டா வந்து எடுத்துக்கலாம். இல்ல நான் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னா அந்த கொரியர் காஸ்ட் மட்டும் நீங்க பே பண்ணா போதுங்க. மத்தபடி ப்ராடக்ட் எல்லாமே இவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ப்ராடக்ட் இருக்கு. பட் இந்த வீடியோல நம்ம இதைத்தான் கவர் பண்ணிட்டு இருக்கோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 kg இருக்கிறது முழுக்க கமர்ஷியல் பர்பஸ்க்காக. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மண்டபத்துல எல்லாம் சமைக்கிறதுக்கு அந்த டியூட்டில இருக்கிறவங்க, இல்ல நீங்க சின்னதா ஹோட்டல் வச்சிருக்கீங்க, காய்கறி நிறைய வெட்டணும், டெய்லி ஹோட்டலுக்கு காய்கறி வெட்டணும், வீட்லயே வந்து கேண்டீன் ரன் பண்றீங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுவுமே வந்து உங்களுக்கு காப்பர் மோட்டார் தாங்க. இதோட ட்ரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே பெருசா இருக்கும். நீங்க எவ்வளவு காய்கறி வேணாலும் உங்களோட பர்பஸ்க்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இன்னொன்னு இது என்னன்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட் பெருசா இருக்கு, 10 kg அப்படிங்கும் போது உங்களுக்கு மோட்டர் தான் உங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டா இருக்குமே தவிர இது வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க ஈஸியா சிங்க்ல வந்து வாஷ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்க வீட்லயுமே நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா இதோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப எல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்காது. உங்களுக்கு வந்து இதோட கெப்பாசிட்டி பாருங்க, இதோட ஸ்பேஸ் பாருங்க. இந்த டேபிள்லயே நான் இந்த 4
பீஸ் வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அடாப்டா தான் இருக்கு. சேம் இதுல நம்ம எப்படி நம்ம வந்து யூஸ் பண்றோமோ அதே மெத்தட்ல தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ ரேட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 kg அப்படிங்கும் போது உங்களுக்கு 4500 rupees வந்து வருங்க. மத்தபடி இது குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கு. நீங்க கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாலும் சரி, உங்களோட வீட்டு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாலும் சரி, இது நீங்க கண்டிப்பா நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவங்களை பத்தின டீடைல்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். வெஜிடபிள் சாப்பர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம டெமோ வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வெஜிடபிள் எல்லாம் இங்க கட் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே இந்த சாப்பர்ல பொடி பொடியா நம்ம கட் பண்ணதுதான். அது மட்டும் இல்லாம சப்பாத்தி, பீட்ரூட் சப்பாத்தி, கேரட் சப்பாத்தி இது மாதிரி எப்படி மேக் பண்றதுங்கிறதையும் இந்த வீடியோல டீடைலா காட்ட போறேங்க. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மூடி இப்படி எடுத்துக்கோங்க. இந்த 2 காடி இதில் போகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இங்கே பாருங்கள், இந்த பிளேடு இதில் வந்து 5 பிளேடு இருக்குது. இதுல காய்கறியா இருந்தாலும் ஆனியனா இருந்தாலும் எவ்வளவு பொடியா வேணுங்கிறது நம்ம பிரஸ் பண்றதை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணிக்கணுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷார்ப்பான 5 பிளேடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்பவே ஃபாஸ்டா இது வந்து நம்மளுக்கு கட் பண்ணி கொடுக்கும். கமர்ஷியல் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ நம்ம கேரட்டு கட் பண்ணிக்கலாம். பெரிய கேரட்டு 3 எடுத்திருக்கோம். இப்போ கட் பண்ணி அதில் போட்டுக்குவோம். பொரியல் கட் பண்ணுறது நம்ம பண்ணிக்கலாம். இதில் போட்டு இப்படி இப்படி இப்போ இது பீஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கு. நம்ம கேரட் வந்து கட் பண்ண போட்டிருந்தோம் இல்லைங்களா, அது வந்து எந்த அளவுக்கு பொடியா இருக்குன்னு பாருங்க. ஆக்சுவலி நம்ம ஒரு 2-3 பிரஸ் தான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ட்ரம்முக்கு நம்ம கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி நம்ம வந்து போடணும். ரொம்ப கம்மியா போட்டாலும் அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதாகும். அதுக்குதான் நீங்க சின்னதா வேணும்னா எடுத்துக்கலாம் உங்களோட கெப்பாசிட்டி தகுந்து. இப்ப வந்து இந்த மாதிரி பெருசா இருக்கிறத நம்ம வந்து ஒண்ணு வந்து இதுக்குள்ளேயே போட்டு பண்ணோம்னா இன்னும் மைனூட்டா நம்மளுக்கு பொடியா கொடுக்கும். இல்ல அதை வந்து நம்ம கையிலேயே கட் பண்ணி போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாங்க. பாருங்க எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு. முதல்ல பொரியலுக்கு கட் எடுத்து பார்க்கலாம். செம்மையாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ நைஸாக பொடி பொடியாக வந்திருக்கு பாருங்கள். கேரட் வந்து நம்ம 3 விதமா கட் பண்ணிருக்கோங்க. அதாவது வந்து தோசைக்கு போடுறதுக்கும், அதே மாதிரி பொரியலுக்கு போடுறதுக்கும், இப்ப சப்பாத்திக்கு நம்ம போடுறதுக்குமே ரொம்ப மைனூட்டா போடுறதா இருந்தாலுமே இந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். மெயினா வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு இந்த பானிபூரி கடை, அதே மாதிரி ஹோட்டல் கேண்டீன் எல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு நிறைய 5 கிலோ 10 கிலோ வெட்டணும்னா ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனியன் வந்து நம்ம கட் பண்ணிருந்தோம். ஆனியன் வந்து தோசைக்கா இருந்தாலும் ஆம்லேட்டுக்கா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்டா கட் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொடியாவே உங்களுக்கு வந்து கட் பண்ணி இருக்குங்க. பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு எல்லாமே லைவ் டெமோ தான் நம்ம வந்து காமிச்சிட்டு இருக்கோம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல நான் பிரைஸ் டீடைல்ஸோட உங்களுக்கு வந்து நான் டீடைலாவே எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேங்க. இது பாருங்க, நம்ம தோசைக்கு இப்ப நம்ம வந்து ஆனியன் வந்து நம்ம போடுறோம். ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியா வந்து ஆனியன் தோசை வந்து ரெடி ஆயிருங்க. சோ வீட்டு பர்பஸ்க்கு அப்படிங்கும் போது உங்களுக்கு சின்னதா, இதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேரட் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதையுமே நம்ம இதுல ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கலாம். கேரட் தோசை, ஆனியன் தோசை இந்த மாதிரி கலந்து குழந்தைகளுக்கு போட்டு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி அவங்க வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு காட்டுறேன். சப்பாத்தி மாவு பிசையும் போது அந்த பிளேட் எல்லாம் கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி. வெங்காயத்தாள் வச்சும் சப்பாத்தி பிசையலாம்.
இந்த வெஜிடபிள் சாப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 விதமான சப்பாத்தி, அதாவது பீட்ரூட் சப்பாத்தி, கேரட் சப்பாத்தி, வெங்காயத்தாள் போட்டு நம்ம சப்பாத்தி, அந்த மாதிரி 3 விதமா டிஃப்ரெண்ட் இது மாதிரி நம்ம வந்து பண்ணியிருக்கோங்க. அதை வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுல காய் தான் இருக்கு அப்படின்னு தெரியாம காய்கறி சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த சப்பாத்தியை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா வந்து கலர்ஃபுல்லா இருக்கும். கிரீன் கலர் சப்பாத்தி, பீட்ரூட் கலர் சப்பாத்தி, அதே மாதிரி ஆரஞ்சு கலர் சப்பாத்தி, அந்த மாதிரி விரும்பி குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஹெல்தியான நம்ம வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாங்க. பாருங்க சப்பாத்தி வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராவே ரெடி ஆயிடுச்சு. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நான் வந்து டெமோ காட்டுறேன். இவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்கேன். கோயம்புத்தூர்ல தான் இவங்க லொகேட் ஆயிருக்காங்க. அட்ரஸ் டீடைலும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேங்க.